ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள் குருமா எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் சமைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கோம். கேரட் 2 கேரட், வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை பட்டாணி ஒரு அரை கப் எடுத்திருக்கோம். இதில் நம்ம வேணும்னா என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எடுத்திருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் எடுத்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இது அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, இது ஆப்ஷனல் தான், நம்ம இன்னும் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு காரத்துக்கு மொத்தமாக யூஸ் பண்ணுறது. ஸோ பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 5 பல், முந்திரி பருப்பு ஒரு 7 எடுத்திருக்கோம். கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு அரை இன்ச் பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு 3 கிராம்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்பைசஸ் உள்ளே போட்டுருங்க எண்ணெயில். அது ஒரு 1 செகண்ட் விட்டுருங்க அதில். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து, இந்த பச்சை மிளகாய் எங்களுக்கு காரம் பத்தாதுன்னு தோணுச்சு, அதனால் நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நாங்கள் வதக்குறோம். சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க விடுங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்தாச்சு. அது ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. பாருங்கள், அந்த தேங்காய் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போது தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, எவ்வளோ போடணுமோன்னு பார்த்து. ஸோ குழம்பை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க.
இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் மேலே ஊற்றி நம்ம இறக்கும் போது ரொம்பவே நம்மளுடைய குழம்பு ஸ்மெல் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்மளுடைய வெஜ் குருமா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஜ் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.